ஆக்சுவலி நம்ம தொடர்ந்து கல்வியோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அகரம் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம யூசேஜ்ல இருக்கோம். இதுல ஒரு ஹால் மட்டும், தேர்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு பப்ளிக்கான ஆக்சசிபிலிட்டிக்காக இதை இருக்கும் அப்படின்னு நினச்சி இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து அந்த பப்ளிக் யூஸ் பண்ற ஆக்டிவிட்டியை என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ரீடிங் செஷனா இருக்கலாம், மூவி ஸ்கிரீனிங்கா இருக்கலாம், புக் ரிலீஸா இருக்கலாம். இது மாதிரி ஒரு பப்ளிக் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள்ல வந்து அந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இப்போ நடந்துட்டு இருக்க ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு 30ல இருந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ட்ரைனிங் வந்து ஒரு 20 நாளாக நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த பசங்க யாரு அப்படின்னு சொன்னா, இவங்கள பழங்குடி மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒடுக்கப்பட்டவங்க, கல்வியால மறுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதுமான அவேர்னஸே அவங்களுக்கு இன்னும் கிரியேட் ஆகாத ஒரு சூழல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க ஒரு விழுப்புரம், திண்டுக்கல், தேனி அந்த மாதிரி மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வழியாக அவங்களை க்ரூம் பண்ணிக்கிட்டு இவங்க ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே அவங்க போகணும் அப்படின்ற ஒரு அல்டிமேட் கோலுக்குள்ளே தான் அந்த பசங்களுக்கான ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். இந்த 20 நாளில் ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளாஸு, ஒரு ஹோலிஸ்டிக்காக அவனோட லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்ஸ், இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சமூகம் அவனை எப்படி பார்க்குது, இவன் எப்படி அந்த சமூகத்தை அணுகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு.